ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு யாரா கூப்பிடுறது, அந்த பியூட்டியோட குரல் யாருப்பான்னு சொல்லி பார்த்தா அழகிங்க, 1/2 கிலோ ஆபத்து ஆந்த வேலை ஒடியாருது வந்து பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கட்டுப்பிடிக்க. அதுக்கப்புறம் சரி அப்படியே இவங்க மெய் மறந்துட்டாங்க. பாட்டின்னு கூப்பிட்றதுக்கு ஒரு பேரப்பிள்ளை இல்லையேன்னு அவங்க எங்கிறது உங்கள் கண்ணில் தெரியலையா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நீ கோயிலில் வச்சு தெய்வமாக கூப்பிட்றம்மா, குழந்தையும் தெய்வம்னு ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ குட்டி பிசாசுமா, என் புள்ள வாழ்க்கையை கெடுக்க வந்தியே அப்படின்னு மைண்ட் வாய்ஸில் இவங்க நினச்சாலும் வெளியே சொல்லாமல் அப்படியே தவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கட்டி பிடிச்சி ஒரு ஹக் பண்ண, உனக்கு வேணுங்கிறது நான் செஞ்சு தரேன்னு இவங்களே மாறிட்டாங்க. அதுக்கப்புறம் உன்னை யாருமா கூட்டு வந்தான்னு பார்த்தா இந்த குழந்தை உண்மையை போட்டு உடச்சிருச்சிங்க. அதாவது என்ன சூர்யாப்பா தான் கூட்டு வந்தாரு அப்படி இப்படின்னு சொல்ல, அந்த டைம் பார்த்து அவர் வந்து அப்படி எதுவுமே தெரியாத மாதிரி சும்மா நாங்கள் கேஷுவலாக வந்தோம், குழந்தை கோயிலுக்கு போகணும்னு கேட்டுச்சு அப்படின்னு சொல்ல, கோடீஸ்வரி அம்மா கேப்பில் கிட வெட்டாத, உண்மையை போட்டு உழக்காத, நானே 4-5 பிட்டு எக்ஸ்ட்ரா போட்டுட்ருக்கேன், நீ ஏன் உண்மையை சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. கோடீஸ்வரி என்ன கேட்குறாங்கன்னா, குழந்தை பார்க்குக்கு போகணுன்னு தானே சொல்லுவோம், ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவோம், எப்படி கோயிலுக்குன்னு கேட்கும் அப்படின்னு சொல்ல, ஆஹா டைம் பார்த்து அடிக்கிறாங்களேடா அப்படின்னு சைலண்ட்டாக வாய முடிட்டு அத்தை கம்முனுருங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஜாடபடி மகாவை கரெக்ட் பண்ணுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னையா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. மறுபடியும் மாட்டிக்கிட்டாருங்க. அதாவது குட்டி பிசாசு கோத்து விட்டுருச்சே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா மகா இருந்துட்டு நீ திருந்தவே மாட்டியா, நீ போய் சொல்லிக்கிட்டே தான் போய் காலம் முழுக்கன்னு சொல்லி திட்டி விட்டாங்க. இங்கே ஒரு பக்கம் இது நடக்க, அங்கே ஒரு பக்கம் ஐஸ்வர்யா விழுந்து கவனிக்கிறாங்க. நம்ம சகுனி சித்ரா எதுக்குடா ஆடு வந்து தன்னால் தலையை கொடுக்குதுன்னு அவங்க யோசிக்கணும். இந்த இடத்துல யோசிக்காமல் மூளையே இல்லாமல் இருக்காங்க. என்ன பண்ணுறது, நெகட்டிவிட்டி அதிகமாக வர நேரம் இது. ஓகே.